இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது வால்யூம் 3 மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னெட்டிசமில் 2008 கொஸ்டின் நம்பர் 1 பேஜ் நம்பர் 152. கொஸ்டின் என்ன அப்படின்னா, a particle of mass m, charge capital Q and kinetic energy T enters a transverse uniform magnetic field of induction B vector. After 3 seconds, the kinetic energy of the particle will be option A T, option B 4T, option C 3T, option D 2T. ஸோ இதோட சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம படித்த ஃபஸ்ட் வால்யூம் புக்கில் +2 ஃபஸ்ட் வால்யூம் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிள் 3.21 அதே தான் நான் திரும்ப நடத்த போகிறேன். ஸோ கொஸ்டின் என்ன, ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இருக்குது, அதோட மாஸ் m, அதோட கைனடிக் எனர்ஜி கேபிட்டல் T. இது வந்து ஒரு டிரான்ஸ்வர்ஸ் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் உள்ள இன்டியூஸ் ஆகுது. அப்படின்றப்ப அதோட கைனடிக் எனர்ஜியில் ஏதாவது சேஞ்ச் வருமா அப்படின்றது இது கொஞ்சம் முக்கியமான கான்செப்டான ப்ராப்ளம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக கிளாஸில் பார்க்குற மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த இன்ட்டு மார்க், ரெட் கலரில் இருக்க இன்ட்டு மார்க் எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுலாம் எப்படி இருக்குன்னா, இந்த பேப்பருக்கு உள்ள வெளியே இருந்து இப்படி உள் பக்கமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதான் பி வெக்டர் இன்னுன்னு போட்டிருக்கேன். ஸோ இதில் ஒரு கேபிட்டல் Q அப்படின்ற சார்ஜ் உள்ளே இன்டியூஸ் ஆகாது அப்படின்னா என்னாகும், அப்போ அது லோரன்ஸ் ஃபோர்ஸில் சர்க்குலர் பாத்தில் ஆர் ஹெலிக்கல் பாத்தில் சுற்றிட்டு இருக்கும். இப்போ அது இன்டியூஸ் ஆகிடுச்சு. ஸோ உள்ளே வந்து என்ன ஆகும், அது மேலே ஃபோர்ஸ் இன்டியூஸ் ஆகும், லோரன்ஸ் ஃபோர்ஸ் இன்டியூஸ் ஆகும். எப்படி அப்படின்னா அதான் பக்கத்தில் இருக்க படத்தில் பார்ப்போம். இது ஒரு கியூபிக்கல் பாக்ஸ்னு கன்சிடர் பண்ணிட்டோம்னா எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றது மேலே இருக்குது, அதாவது இந்த பேப்பரோட மேலே. ஒய் ஆக்சிஸுங்கிறது பேப்பருக்கு உள்ள, இசட் ஆக்சிஸுங்கிறது இந்த பேப்பரோட பிளேன்லேயே இருக்குது. ஸோ பி வெக்டர் அப்படின்றது வெலாசிட்டி வெக்டர், இந்த பி வெக்டர் அப்படின்றது பேப்பருக்குள்ள. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் ரூல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பி கிராஸ் பி அப்படின்றது ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸுங்கிறது லோரன்ட் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் பேப்பரோட மேலேயே இருக்குது. அப்படின்னா இந்த லோரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது Q இன்ட்டு B கிராஸ் B. ஸோ அப்பப்போ வீடியோ கொஞ்சம் டர்ன் ஆகும், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நமக்கு என்ன வேணும், கைனடிக் எனர்ஜி தான் வேணும். ஸோ செக் பண்ணி பார்ப்போம். அது கைனடிக் எனர்ஜி வேணும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜிங்கிறது கொஞ்சம் டேரெக்டாக கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நம்மலாம் ரிவர்ஸில் போகலாம். ஒர்க் டன் பை த மேக்னெட்டிக் ஃபீல்டு அது கண்டுபிடிக்கலாம். ஒர்க் டன் அப்படின்றது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸுங்கிறது வெக்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். ஸோ ஒர்க் டன்ங்கிறது ஸ்கேலர் குவான்டிட்டி, அதனால் நம்ம டாட் ப்ராடக்ட்டில் எடுத்துக்கலாம். ஸோ dr அப்படின்றது ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டோட்டலாக வேணும் அப்படின்றனால இன்டகிரேஷன் பண்ணிட்டோம். ஸோ இந்த இன்டகிரேஷன் பண்ணனால இந்த ஒர்க் டன் அப்படின்றது இன்டகிரல் f வெக்டர் டாட் dr வெக்டர். இந்த dr அப்படின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர், வேறு r வெக்டர் அப்படின்றது பொசிஷன் வெக்டர், xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப். ஸோ நமக்கு என்ன இருக்குது, வெலாசிட்டி இருக்குது. வெலாசிட்டிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் dr வெக்டர் பை dt. இதுலேருந்து வெலாசிட்டி வெக்டர் இருக்கிறது கண்டுபிடிக்கலாம். ஆர் வெலாசிட்டி வெக்டர் இன்ட்டு dt அப்படின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3 என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 2ங்கிறது என்னென்னு, ஒர்க் டன்ங்கிறது இன்டெக்ரல் f வெக்டர் டாட் dr வெக்டர். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது, f வெக்டர் டாட் vdt அப்படின்னு கிடைக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. ஈக்குவேஷன் நம்பர் 4ல் என்ன பண்ணோம், இந்த லோரன்ஸ் ஃபோர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். லோரன்ஸ் ஃபோர்ஸுங்கிறது என்னது, Q இன்ட்டு V கிராஸ் B. அதை சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும், Q கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். V கிராஸ் B டாட் B வெக்டர். இது மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருக்கீங்க. A கிராஸ் B டாட் A அப்படின்றப்ப என்ன ஆகும், அது 0 ஆகிடும். ஏன்னா இந்த V கிராஸ் B அப்படின்றது ஒரு கிராஸ் ப்ராடக்ட். இதிலேருந்து வர ரிசல்டன் வெக்டர் அப்படின்றது புதுசாக ஒரு வெக்டர் க்ரியேட் பண்ணும். அது ஆர்த்தோகனலாக இருக்கும், V வெக்டருக்கும் P வெக்டருக்கும் ஆர்த்தோகனலாக இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த புதுசாக வர வெக்டர் அப்படின்றது V வெக்டருக்கு பெர்பெண்டிகுலர், B வெக்டருக்கு பெர்பெண்டிகுலர். அப்படின்னா என்ன ஆகும், இந்த ரெண்டோட ப்ராடக்ட்டுங்கிறது இங்கே வந்திருக்க டாட் ப்ராடக்ட் V வெக்டருக்கு பெர்பெண்டிகுலர். அப்போ என்ன ஆகும், டாட் ப்ராடக்ட்டில் பெர்பெண்டிகுலர்ன்றப்ப A டாட் A அப்படின்னு வந்து நிற்கும். சாரி, A கிராஸ் A அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ B வெக்டர் கிராஸ் B வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு V வெக்டர் அப்படின்றப்ப இதோட டாட் ப்ராடக்ட் 0. அப்போ என்ன ஆகும், ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன், ஒர்க் டன் அப்படின்றது 0 ஆகிடும். ஒர்க் டன் 0 ஆயிடுச்சு. ஓகே, நமக்கு என்ன வேணும், கைனடிக் எனர்ஜி தான் வேணும். கைனடிக் எனர்ஜிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம், பவர்லேருந்து கண்டுபிடிக்கலாம்.
ஏன்னா கைண்டிக் எனர்ஜி அப்படின்றது ரிலேட்டட் டு ஒர்க், அது ஒர்க் எனர்ஜி தியரம்லாம் படிச்சிருக்கோம். dW/dtங்கிறது பவர்ன்றது 0 ஆயிடுச்சு. ஏன்னா டைம் 3 செகண்டு, ஒர்க்கே 0 அப்படின்றப்போ பவர் 0. பட் பவர்ன்றது என்னது? ஃபோர்ஸ் இன்ட்டு டி, ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ எஃப் வெக்டர் டாட் பி வெக்டர். ஸோ பவர்ன்றது ஸ்கேலர், ஸோ டாட் ப்ராடக்ட். ஸோ எஃப் வெக்டர் டாட் பி வெக்டர்ன்றது 0 அப்படின்னு என்ன அர்த்தம்? இதோட ஆங்கிள் எஃப்க்கும் பிக்கு உள்ள ஆங்கிள்ங்கிறது 90 டிகிரி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆகிறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதில் இந்த 2 முக்கியமான பாயிண்ட், இப்போ சொல்லப்போனால் 3 முக்கியமான பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 1, எஃப் அதாவது லொரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது சேஞ்சஸ் த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி பட் நாட் த மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பீடுங்கிறது கான்ஸ்டன்ட், ஆனால் அந்த ஸ்பீடோட டைரக்ஷனை இந்த லொரன்ஸ் ஃபோர்ஸ் மாற்றி விடுது. அதனால் என்ன ஆகுது? இதர் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுது, இல்லாட்டி ஹெலிக்கல் பாத்தில் மூவ் ஆகுது. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 அப்படின்றது இந்த லொரன்ஸ் ஃபோர்ஸ் எந்த ஒரு வேலையுமே பண்ணலை. எஃப் வெக்டர் டஸ் நாட் ஆர் டஸ் நோ ஒர்க் அப்படின்றது பாயிண்ட் நம்பர் 2. 3வது பாயிண்ட் அப்படின்றது இது இந்த கைண்டிக் எனர்ஜியை மாற்றலை. ஏன்னா வெலாசிட்டிங்கிறது இங்கே கான்ஸ்டன்ட் அப்படின்றப்ப லொரன்ஸ் ஃபோர்ஸ் டஸ் நாட் ஆல்டர் த கைண்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கல். ஸோ ஆன்சர்ன்றது பார்த்தோம்னா டி மட்டும்தான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனில் பார்த்தோம்னா 4 ஆன்சர் இருக்குது. ஆப்ஷன் ஏங்கிறது கேபிட்டல் டி, கைண்டிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்குது. இந்த கைண்டிக் எனர்ஜியில் எந்த சேஞ்சும் பண்ணலை. அவ்வளோ.